கரூர் சம்பவம் தான் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த சம்பவம் குறித்து ஒவ்வொரு நாளும் ஒரு சில காணொளிகள் வர வர இந்த சம்பவம் அப்படியே டோட்டலாகவே வேறையா சேஞ்ச் ஆகுது. தீர்ப்பு இன்னும் வரல. நேற்று தான் விசாரணைக்கு வந்திருக்கு. ஒரு 9 மனுக்கள் வந்தது வெவ்வேறு இடங்கள்ல. இப்போ மதுரை கிளையில வந்தது, சென்னையில் வந்தது, கரூரில் நடந்தது, இதெல்லாம் சேர்த்து. இதில் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று ஒரு முன்ஜாமீன் மனுவுக்கு அவங்க பேசும்போது சில கருத்துக்களை நீதிபதி சொல்லியிருக்கிறார். காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய்க்கு தலைமை பண்பு இல்ல அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒரு எக்கோசிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்குல்ல. லாஸ்ட் ஒரு 7 நாளா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. தட்டி கேட்கக்கூடிய இருக்க இடத்துல செய்யவே மாட்டாங்க. ஏன் அந்த 5 பேர் செத்தாங்களே எங்க போனாங்க? கள்ளச்சாராயம் சாவு எங்க போனாங்க? நீங்க சிபிஐ விசாரணை கோரியிருந்தீங்க. அந்த சிபிஐ விசாரணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் எங்களுடைய சிபிஐ விசாரணை கோரிக்கை இது இன்னும் வரல, விசாரணைக்கே வரல. அதை வச்சு நான் போட்டது இன்னும் பட்டியலில் வண்டி போற மாதிரி ஒரு பாதை அமைச்சு கொடுத்தாங்க. நீங்க காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த இடத்துல 500 காவலர்கள் போட்டிருக்காங்க. இல்ல, அதாவது அந்த 500 காவலர்களும் எப்படின்னா, இப்போ வேற ஏதாவது கூட்டம் இருந்துச்சுன்னா 40 பேருக்கு ஒரு நபர் அப்படின்ற வீதம் போடுவாங்க. இங்க 20 நபர்களுக்கு ஒரு வீதம். இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர, நீங்கள் அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. 500 பேர் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. பொதுக்கூட்டங்கள் நடக்கிற இடத்துல பாத்ரூம் எல்லாம் இது வேற எங்க வச்சிருந்தாங்கன்னு நீங்க சொல்லுங்களேன். அதாவது ரேலி நடக்கிற இடத்துல அவங்க பஸ்ல பேசிட்டு போற இடத்துல எந்த இடத்துல எந்த கட்சியில வச்சாங்கன்னு சொல்லுங்க. இது குற்றச்சா ஒரு விஷயம் நடந்துருச்சுங்கிறதுனால நீங்க என்ன குற்றச்சாட்டு வேணாலும் வைக்கலாம். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது விஜயின் ஆதரவாளர் பம்மல் டி கந்தசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ கரூர் சம்பவம் தான் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த சம்பவம் குறித்து ஒவ்வொரு நாளும் ஒரு சில காணொளிகள் வர வர இந்த சம்பவம் அப்படியே டோட்டலாகவே வேறையா சேஞ்ச் ஆகுது. அதாவது இது எதர்ச்சியாக நடந்த சம்பவம் அப்படின்னு நம்ம ஒரு புறம் சொல்லி வந்தாலும் இது திட்டமிட்டே தீட்டப்பட்ட சதியாகவும் பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தீர்ப்பு வந்திருக்கு, நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு அப்படியே எதிராக தான் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்ல தீர்ப்பு வரல, நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு. நான் மறுபடியும் நான் பல இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கேன். பேசும்போது கூட இதுதான் நான் சொல்றேன். தீர்ப்பு இன்னும் வரல. நேற்று தான் விசாரணைக்கு வந்திருக்கு. ஒரு 9 மனுக்கள் வந்தது வெவ்வேறு இடங்கள்ல. இப்போ மதுரை கிளையில வந்தது, சென்னையில் வந்தது, கரூரில் நடந்தது, இதெல்லாம் சேர்த்து. இதில் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று ஒரு முன்ஜாமீன் மனுவுக்கு அவங்க பேசும்போது சில கருத்துக்களை நீதிபதி சொல்லியிருக்கிறார். நீதிபதி இந்த துயரத்தோட உச்சக்கட்ட வேதனை அவரால் தாங்க முடியாமல் கூட சொல்லியிருக்கலாம். தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாருமே பேசிக்காக ஹியூமன் பீயிங் தானே. அப்போ அதில் உள்ள கோபத்தில் அவர் சொல்லியிருக்காரு. பட் என்னுடைய தாழ்மையான கருத்து, ஒரு நீதிமன்றத்தில் ஒரு சேரில் உட்காரும்போது சில இதில் கூட சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது. நீதிமன்றத்தில் நீதி கொடுக்கணும் உட்காரும்போது தெரியக்கூடாது. அங்கே உணர்ச்சிகளுக்கு இடம் கிடையாது. அங்கே என்ன எது சரி எது தப்பு, நியாயம் யார் பக்கம் இருக்கு, விசாரணையில் எது கரெக்டாக இருக்கு, அதை தான் பார்க்கணும். அதோட முடிவில் என்ன தீர்ப்பு வேணாலும் வரட்டும். தூக்கி நீங்கள் கைது பண்ணுங்க, இல்லை தூக்கில் போடுங்க, இல்லை என்ன வேணாலும் பண்ணுங்க, முடிவு. ஆனால் ஆரம்பிக்கும்போது தன்னுடைய உணர்ச்சியை ஒரு சாதாரண நான் பேசுகிறதோ நீங்கள் பேசுகிறதோ சாதாரண மனிதர்கள் பேசுகிறது. நீதிமன்றத்தில் நீதிமான்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பட் அவர் ஏதோ உள்நோக்கத்தில் பேசியிருப்பார் கூட நான் நினைக்கல. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டதுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் நீதிபதிகள். அவர் சொன்ன கருத்துக்கள்லாம், ஏன்னா அதை மீறி நாம் சொன்னா கூட அங்கே விஜய் நல்லவரா கெட்டவரா,
விஜய் கட்சி நடத்த தகுதியானவரா இல்லையா அப்படின்னு கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் அவர்கிட்ட கேட்கல. கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் போனா கூட காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய்க்கு வந்து தலைமை பண்பு இல்ல அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து ஒரு எக்கோசிஸ்டம் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குல்ல. லாஸ்ட் ஒரு 7 நாளா வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக அந்த எக்கோசிஸ்டம் நல்லா வச்சிருக்காங்க. இதை வந்து ஒரு டீப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்து கூத்தாடிகள்லாம் கட்சி ஆரம்பிக்கலாமா, கூத்தாடி பின்னாடிலாம் போகலாமா அப்படின்னு பேசினாங்க. அப்புறம் அவர் அறிக்கைகள் மட்டும் விட்டாங்க. இடைத்தேர்தல் நிற்கலை, லோக்சபா தேர்தல்லாம் நிற்கலாம்ன உடனே தேர்தல்லே நிற்காத எது கட்சி ஆரம்பிக்கணும் அப்படி சொன்னாங்க. அப்புறம் அறிக்கைகள்லே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்னைக்கு வந்து மக்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்னாங்க. பரந்தூர் மட்டும் வந்தால் போதுமா அப்படின்னாங்க. மாநாடு மட்டும் வந்தால் போதுமா, நீங்கள் ரோட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, அதுக்கு வாங்க, இதுக்கு வாங்க, வாடா வாடா, என் தெருவுக்கு வாடா, என் வீட்டுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சு. இதெல்லாம் வந்து அவங்களுடைய எக்கோசிஸ்டம் ஒன்று ஒன்றா ஒர்க் பண்ணுது. சரி, வந்தோம், கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. கூட்டம் வந்தோடனே உங்களுடைய இதெல்லாம் ரசிகர் குஞ்சுகளாக இருக்காங்க, அணில் குஞ்சு, தற்குறி கூட்டம், இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து ஒன்று செய்ய செய்ய அதுக்குள்ளே ஒரு 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 விஷயத்தை செட் பண்ணி இவங்க இந்த மாதிரி ஆட்கள் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட். ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். அவங்களுடைய எக்கோசிஸ்டம் இவ்வளோ பெருசு, அது எந்த எண்டு வரை வருதுன்னு மக்களுக்கு தெரியணும். அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து கரூரில் இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே இவங்களுடைய எய்மே வந்து உயிர் பலி ஆகணுங்கிறதெல்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அது உண்மையும் கூட. உயிர் பலி ஆகணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு தவறு நடக்கணும், அந்த தவறுல இருந்து இவங்களை வந்து மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், தனித்து விடப்படணும் அப்படிலாம் நினச்சாங்க. அது ஒரு பெரிய துன்பத்தில் போய் முடிஞ்சிருச்சு அரசாங்கத்தோட அலட்சியத்தால். எங்களுக்கு அதில் பங்கே இல்லையான்னு கேட்டால் இருக்கு, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஆட்களை வச்சு அதை சரி பண்ணியிருக்கலாம், டைமு கீப்பப் பண்ணியிருக்கலாம், டைம் கூட. ஆனால் ரொம்ப டிலேலாம் கிடையாது. கரூர்லலாம் கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டோம், சொன்ன டயத்துக்கு தான் வந்தோம். ஆனால் எங்களுக்கு அதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, நாங்கள் ஒரு 10,000 பேர் நிர்வாகிகள் வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பொதுமக்கள், மாற்றுக் கட்சியினர், ரசிகர்கள், அதை நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. இன்டோர்னா கனெக்ட் பண்ணலாம், அவுட்டோரில் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் வருது. அசம்பாவிதம் நடந்துருச்சு. அசம்பாவிதம் நடந்தவுடனே அரசாங்க அதிகாரிகளால் அறிவுறுத்தப்படுகிறது, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, நீங்கள் போயிடுங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் முயற்சி பண்ணும்போது கூட இல்லை வந்துடாதீங்க, பிரச்சனை ஆயிரும். அப்போது ஒரு பெரிய துன்பம் நடந்துருச்சு எங்களுடைய குடும்பத்தில். அப்போ அதை எங்களால் அதுலேருந்து வெளியிலேயே வர முடியல. இதை போல் பல நிகழ்ச்சிகளை பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க நிறைய பார்த்துருக்கலாம். அதனால் அவங்களுக்கு இது ஈஸியாக தெரியலாம். எங்களுக்கு இது வந்து இப்படியெல்லாம் நாங்கள் நினைக்கல. உண்மையிலே சத்தியமாக இதெல்லாம் நினைத்து பார்க்காத ஒன்று. உயிரிழப்பெல்லாம் ஏதாச்சும் இவங்க வந்து நம்மளை தப்பு சொல்லுவாங்க, கார்னர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போமே தவிர, இவன் வந்து பிஜேபி பி டீம் ஏ டீம் எதையாச்சும் சொல்லுவாங்க, அதை கார்னர் பண்ணுவாங்களே நினச்சோமே தவிர, இந்த மாதிரி உயிரிழப்பு வர வரும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அரசியல் இவ்வளோ சூழ்ச்சிகள் நிறைந்தது அப்படிங்கிறத இப்போ நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதுலேருந்தே நாங்கள் இன்னும் நிர்வாகிகள் வெளியிலே வரல, உண்மையிலே வெளில வரல. ஏன் உங்களால் இயல்பாக இருக்க முடியுது, எங்களால் இயல்பாக இருக்க முடியலை அப்படின்னா, அது எங்கள் வீட்டில் நடந்தது. எங்களை பார்க்க வந்த ரசிகர்கள் இப்போ ஏன் அங்கே வரல இங்கே வரல, அந்த நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இவ்வளவு நடந்தும் பொதுமக்கள் மத்தியில் விஜயண்ணாக்கு ஆதரவு தான். இழப்புகள் நடந்த குடும்பத்தினர் மத்தியிலையும் விஜயண்ணாக்கு ஆதரவு தான். என்னடா இது, நம்ம வந்து எவ்வளோ நரேட்டிவ் செட் பண்ணியும் முடியலை அப்படின்னு சொல்லி அரசாங்க அதிகாரிகள்லாம் களத்தில் இறக்குறாங்க. களத்தில் இறங்கி பேச வைக்கிறாங்க. அரசாங்க அதிகாரிகள் அப்படி பேசவே கூடாது. ஒரு சைடு ஒரு நபர் கமிஷன், அந்த கமிஷனை நீர்த்து போக செய்ய ஒரு சைடு போலீஸ்காரர் வந்து நாங்கள் ஒன்றும் செய்யலை, எல்லாமே தாவேக்காதான் அப்படின்னு சொன்னால் எப்படி? ஒரு விசாரணை நடக்கும் போது போலீஸ்காரர் வெளியில் சொன்னால் நாளைக்கு அதுதானே அந்த ஒரு நபர் கமிஷன்லையும் பாதிக்கும். அதை செய்கிறாங்க. இப்படி செய்யும் போதும் தாவேக்காவுக்கு உண்டான ஆதரவு பொதுவெளியில், ஆன்லைனில், எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குது. ஒரு கெட்ட பேரும் வரல. அப்போ 3-4 நாளாக வந்து அவர் வந்து வெளியிலேயே வரல. அப்படிங்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு நாள் போயிட்டாரு, எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. 3 நாளாக வரல, 4 நாளாக வரல அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நாள் போன உடனே ஒரு ட்விட்டு போட்டு அவருடைய இதை சொன்னார். அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து உங்கள் இதில் பங்கு எடுத்துக்கிறோம், உங்களுக்கு இந்த மாதிரி நிவாரணமெல்லாம் எங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம், அந்த தொகையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதையும் அவர் சொல்லிட்டார். ஆனால் அதையும் மீறி இனிமேல் அந்த 41 குடும்பத்தை நாங்கள் உள்ளங்கையில் தாங்குவோம். இது வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இப்படி சொல்கிறது சரியாக தான். ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதை தாண்டி அவர்களை எடுத்துகிட்டு வர வேண்டியது எங்களுடைய கடமை, அதை செய்வோம். இப்போது 3 நாள் ஆச்சு, அவங்க வரல. அதை வச்சு கார்னர் பண்ணாங்க, அப்பவும் முடியலை. அப்போ அவர் பேட்டி கொடுக்குறாரு, என் நிர்வாகிகள்லாம் எதுவும் பண்ணாதீங்க, எதுனா என்ன பண்ணுங்க அப்படின்னோடனே அதுவும் மக்கள் மத்தியிலே ரீச் ஆகுது.
இவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய எக்கோ சிஸ்டம் அடுத்த லெவலுக்கு போகுது. இவங்களுக்குன்னு உள்ள அந்த பத்திரிகையாளர்கள் சங்கம், இந்த பத்திரிகையாளர் சங்கம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அரசு என்ன தவறு செஞ்சாலும் தட்டி கேட்க மாட்டாங்க, அமைதியா வாயெல்லாம் மூடிக்கிட்டு இருப்பாங்க. தட்டி கேட்கக்கூடிய இருக்க இடத்துல சொல்லவே மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. ஏன் அந்த 5 பேர் செத்தாங்களே எங்க போனாங்க, கள்ளச்சாராயம் சாவு எங்க போனாங்க, நான் அவ்வளோ விஷயம் நடந்து எங்கேயும் போக மாட்டாங்க, எதையுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அவர்களை வச்சு பேச வைக்கிறது, அண்ணன் திருமாவளவனை பேச வைக்கிறது, ஏன் நீங்கள் விஜயை கைது செய்யவில்லை அப்படின்னு. இந்த நரேட்டிவ் இன்னும் அடுத்த ஸ்டெப். அவங்க எக்கோ சிஸ்டம் பாருங்க எங்க ஆரம்பிச்சு எது வரை எடுத்துட்டு வராங்கன்னு. ஆனா மக்கள் மத்தியில எதுவுமே எடுபடலை, அதுதான் உண்மை. இன்னைக்கு வரை நாங்கள் தாவேக்கா பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்க நிர்வாகிகள் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இருக்கிறாங்க. அந்த குடும்பங்கள் இதை விட மனசு உடைஞ்சு போயிருக்காங்க, இல்லைன்னே சொல்லலை. அவங்களுடைய இழப்பெல்லாம் யாராலையும் என்ன செஞ்சாலும் ஈடுகட்ட முடியாது. ஆனா அந்த இது எங்களுக்கு அந்த அதிர்ச்சியை அரசியல்ல இவ்வளவு சூழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதே தாண்டி இனிமே நாங்க வரணும். இப்போ அதுக்கு மத்தியில தான் இந்த தீர்ப்பு இல்ல விசாரணைக்கு வந்திருக்க ஆணையம் அமைச்சிருக்காங்க. அந்த ஆணையம் மூலமா அவங்க வந்து விசாரிக்க போறாங்க. சிபிஐ விசாரணை கோரியிருந்தீங்க, அந்த சிபிஐ விசாரணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் எங்களுடைய சிபிஐ விசாரணை கோரிக்கை இது இன்னும் வரல, விசாரணைக்கே வரல. அதை வச்சு நான் போட்டது அது வந்து இன்னும் பட்டியலில். மற்றதெல்லாம் மற்ற ஆட்கள் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, அதில் உள்ளது வந்தது, அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது இது பாதிக்கப்பட்டவர்கள் சொன்னாதான் வந்து நாங்கள் சிபிஐக்கு விசாரணை கோருவோம் அப்படின்னு சொல்லி அதுதான். அது சம்பந்தம் இல்லாத ஆட்கள் அவங்களுக்கும் டவுட் இருக்கு, பொதுமக்களுக்கும் டவுட் இருக்குல்ல, அவங்க போட்டிருக்காங்க. அப்போ நீதிமன்ற தரப்புல சொன்னது இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க, இப்பவே நீங்க கேட்க வேண்டாம், போகட்டும், அப்போவும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேட்க தான் போகிறாங்க. எங்களுடைய மனு இன்னும் இதுக்கே வரல, விசாரணைக்கே வரல. ஏன்னா இதில் வந்து நாங்கள் குற்றம் சாட்டுறது அரசு நிர்வாகத்தை. ஏன்னா பொதுமக்கள் கூடுற இடம், அந்த இடத்துல வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்தாலோ இல்லை உதயநிதி வந்தாலோ இல்லை அவர்களுக்கு ஆதரவானவர்கள் ஆளுங்கட்சி ஆட்கள் வரும்போது ஒரு பேரிகேட் போட்டு ஒரு வண்டி இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு போகிறதுக்கு வழி வைக்கிறாங்க. ஏன் விஜய் அவர்களுக்கு வைக்கல? விஜயண்ணாக்கு வந்து எல்லா இடத்துலையும் கூட்டம் வருது, நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டாமான்னு சொல்கிறாங்க. நாங்கள் புதிய அரசியல் கட்சி, நாங்கள் கனெக்ட் பண்ணுறது எங்கள் தொண்டர்களை கனெக்ட் பண்ணுவோம், நிர்வாகிகளை கனெக்ட் பண்ணுவோம். பொதுமக்களும் அதர் கட்சிகளும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ என்னுடைய வீட்டு வாசலில் வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசினாலோ சீமான் அவர்கள் பேசினாலோ எடப்பாடி அவர்கள் பேசினாலோ வந்து பார்க்க தான் செய்வோம். அப்போ அதெல்லாம் ஒரு கூட்டம் வருது, இத்தனை இதாக பார்த்துட்டாங்க. உளவுத்துறை அந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு. அது இல்லாமல் போலீஸ் துறை வந்து வேணும்னே அதை விட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். வேணும்னே மீன்ஸ் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய நோக்கமாக இருக்காது. அவங்க கைகள் கட்டப்பட்டு இருக்குது. அவங்க நினைச்சிருந்தா நல்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நடுவுல வண்டி போற மாதிரி ஒரு பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த இடத்துல வந்து 500 காவலர்கள் வந்து போட்டிருக்காங்க. இல்ல, அதாவது அந்த 500 காவலர்களும் எப்படின்னா இப்போ வந்து வேற ஏதாவது கூட்டம் இருந்துச்சுன்னா 40 பேருக்கு ஒரு நபர் அப்படின்ற வீதம் வந்து போடுவாங்க. இங்க வந்து 20 நபர்களுக்கு ஒரு வீதம். இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர நீங்கள் அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. 500 பேர் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. 50-100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. 500 கணக்கு காட்டியிருக்காங்க. வண்டியில் உட்காந்துருக்காங்க, அந்த ஸ்குவாடு இந்த ஸ்குவாடுன்னு ஏதாச்சும் கணக்கு காட்டியிருப்பாங்களே ஒழிய அவ்வளோ இல்லை. நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள். அன்னைக்கு அந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே அவ்வளோ பெரிய அசம்பாதம் நடந்தவுடனே 2000 போலீஸ் இறக்குனீங்க. ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கலாம்ல. அவ்வளோ வண்டி போகலான்னு தடியடி நடத்திருக்கீங்க. ஃபஸ்ட்டே வண்டிக்கு ஒரு பாதை விட்டுருக்கலாம்ல. ஏன் அந்த இடத்த கொடுக்காம நாங்கள் கேட்ட ரவுண்டானாவை கொடுத்துருக்கலாம்ல. 4-5 பக்கம் சாலை இருக்குது, தாராளமாக நல்ல பறந்து விரிந்த சாலை. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பெரிய கூட்டம் கூடுது, அந்த கூட்டத்தை இன்னும் பெருசாக காட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு எண்ணம். குறுகலான இடத்த கொடுத்து நம்மளை ஒரு இதில் ஏதாச்சும் நடந்தால் கூட இவங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். ஆனால் அவங்களுமே உயிர் பலி அளவுக்கு நினச்சிருப்பாங்களான்னு தெரியாது, பட் கெட்ட பேர் வரும். செருப்பு எடுத்து எரிஞ்சது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ள இருக்கு. எந்த ரசிகராட்சி எந்த அந்த செருப்பு எடுத்து எரிஞ்சது கூட விஜய் அவர்களுடைய கவனத்தை, அதாவது இங்க வந்து என்ன உருட்டுனாலும் உருட்டலாம் சார். அந்த வீடியோவை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே, அவங்க கையை அசைச்சு கூப்பிடுறாங்கல்ல சார். அந்த ஆடியோ நீங்க கேட்டீங்களா எவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காங்கன்னு? வீடியோவும் இருக்கு, ஆடியோவும் இருக்கு. நீங்க ரெண்டையுமே சேர்த்து பாருங்க. அதனால அதெல்லாம் விசாரணைக்கு உட்பட்டது. நீதிமன்றம் இன்னைக்கு விசாரிக்க போது, அதிகாரிங்க விசாரிக்க போறாங்க. எண்ட் ஆஃப் த டே அது தெரிய போகுது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், என்றைக்குனாலும் உண்மையை வெளிவந்து தான் தீரும். உண்மையை மறைக்க முடியாது. நாங்கள் மீண்டும் வருவோம். கண்டிப்பாக 2026
திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உள்ள திமுக கூட்டணி படுதோல்வி அடையும். மக்கள் என்றுமே விஜயண்ணா கூட இருக்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றியை. சரிங்க சார், இந்த பிரச்சனை எல்லாம் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அரசானது தன்வசப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே வந்து பல முன்னேற்பாடுகளை செய்யறாங்க. இப்ப ஹேமா மாலினி அவர்கள் தலைமையில இங்க வந்து ஒரு எம்பி அவங்கள வர வச்சு அவங்க தலைமையில ஒரு கூட்டணி வச்சு அவங்க விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி பலரும் வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட சிஎம் பிஎம் உட்பட வந்து எல்லாருமே வந்து முதல்வர் அவருக்கு கால் பண்ணி கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் வந்து பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. ஆனா இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விஷயம் இருக்கு. சரி, இப்ப மத்தியில இருக்கிறவங்களே நம்ம குற்றம் சொல்லலாமே. மத்தியில இருக்கிறவங்களே இதுக்கு முன்னாடி மணிப்பூர்ல என்ன விஷயங்கள் நடந்தது, இதற்கு முன்னாடி கும்பமேளால என்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இதெல்லாம் பார்க்காம இந்த விஷயத்திற்கு எல்லாரும் முனைப்பு காண்பிக்க வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு? அரசியல் பண்ணதானே செய்வாங்க. இப்ப நீங்க இந்த இதுல வந்து ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, எங்க கூட அரசியல் பண்ணீங்க, அவங்க உங்க கூட அரசியல் பண்றாங்க, நீங்க பண்ணதை திருப்பி பண்றாங்க. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ். எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆனா நீ தன்வினை தன்னை சுடும். நீங்க எங்ககிட்ட அரசியல் பண்ணீங்க, எங்ககிட்ட ஒழுங்கா பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். நீங்க விஜய் அவர்களுக்கு ஸ்டாலினுக்கு ஈக்குவலா நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுமா, எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு ஈக்குவலா கொடுக்கணுமா, நம்ம வந்து அவ்வளோ பாதையெல்லாம் அமைச்சு கொடுக்கணுமா, இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணுமா அப்படிங்கிறத விட்டுட்டீங்க. உளவுத்துறை ஃபெயிலியரு. எங்ககிட்ட நீங்க அரசியல் பண்ணீங்க, உங்ககிட்ட அவங்க அரசியல் பண்ண தானே செய்வாங்க. அதுல என்ன கருத்து எங்ககிட்ட இருக்க போகுது? இப்போ மக்கள் மத்தியில விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாவேகா தரப்புல இருந்து இப்போ 10,000 பேர் கூடுவாங்க அப்படின்னு உங்களுடைய கணிப்பா இருக்கு. அதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்திருந்தாலே கொஞ்ச நாள் ஏற்பாடுலாம் பண்ணோம். நாங்க தண்ணி எல்லாம் கொடுத்தோம். இவங்க சும்மா சொல்றாங்க. ஆனா பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் இல்ல, பாத்ரூம் வசதி இல்ல. பொதுக்கூட்டங்கள் நடக்கிற இடத்துல பாத்ரூம் எல்லாம் இது வேற எங்க வச்சிருந்தாங்கன்னு நீங்க சொல்லுங்களேன். அதாவது ரேலி நடக்கிற இடத்துல அவங்க வந்து பஸ்ஸில் பேசிட்டு போகிற இடத்துல எந்த இடத்துல எந்த கட்சியில் வச்சாங்கன்னு சொல்லுங்கள். இது ஒரு விஷயம் நடந்துருச்சுங்கிறதுனால நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வேணாலும் வைக்கலாம். வைக்கக்கூடாது அப்படின்னா வச்சிருக்கலாம். இப்போ ஒரு படிப்பினே அடுத்து வைக்க போகிறாங்க, வச்சுருப்பாங்க, வைப்பாங்க. பொதுக்கூட்டத்தில் வச்சோம் இல்லையா? இது வந்து ரேலி, அப்படி வராங்க, பேசிட்டு போயிட போகிறாங்க. எந்த கூட்டத்தில் இதுவரை யார் வச்சிருக்கா? யாருமே வச்சதில்லை. அதுக்காக தான் 2-3 வாரங்களுக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்பெஷலாக கோர்ட்டில் போய் எஸ்ஓபி ஒன்று ரெடி பண்ணுங்க. எஸ்ஓபி வந்து இன்னைக்கு நீதிமன்றம் கேட்குது, எல்லா கட்சிக்காரங்களும் கேட்குறாங்களே, அதை ஃபஸ்ட்டு கேட்டது தாவேகா தான். எல்லாத்துக்குமே ஈக்குவலாக வந்து பார்க்க சொல்லுங்கள். போலீஸார் வந்து ஆளுங்கட்சியை ஒரு மாதிரியும் எதிர்கட்சியை ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். இதைத்தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது இங்கே லோக்கலில் வந்து எடப்பாடி அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் கரெக்டாக சொன்னாங்க எந்தெந்த இடத்துலலாம் ஆளுங்கட்சி வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னு. அதுக்கு அவர்கள் செய்த அந்த பரப்புரை என்பது இவங்க எப்படியெல்லாம் நெகட்டிவாக நரேட்டிவ் செட் பண்ணாங்களோ, முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதையும் சுட்டி காட்டினார். காவல்துறையில் இருந்த அண்ணாமலை அவர்கள் காவல்துறை எப்படிலாம் நடக்கணும் அப்படிங்கிறது சுட்டி காட்டினார். இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து திமுக எதிராக இருக்கிறவங்க நமக்கு தெரியும். இருந்தாலும் தாவேகாவிற்கு சப்போர்ட் பண்றாங்க, கூட்டணிக்குள்ள சேர்க்கறதுக்காண்டியான இந்த மாதிரியான வேலைகள் பார்க்கறாங்க. இது வந்து ஒரு கற்பனையான ஒரு பேச்சு. இது வந்து அதிகாரப்பூர்வமா ஏதாச்சும் நடந்ததுன்னா எங்க தலைவர் தெரியப்படுத்துவார். அவர்கள் திமுகவுக்கு எதிர்கட்சி தான். அப்ப திமுக அரசு தோல்வி பெறும்போது அவர்கள் இன்னைக்கு இந்த விஷயத்துல தாவேகா சம்பந்தப்பட்டதுனால நீங்க தாவேகா கூட சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க. இந்த இடத்துல வேற யாரும் இருந்தா அவங்க கூட சம்பந்தப்படுத்தி பேசுவீங்க. திமுக அரசு தோல்வி பெறும்போது கண்டிப்பா அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் எடுத்து பேசத்தானே போறாங்க. இது வந்து சும்மா இந்த திமுக இதெல்லாம் செய்யும் எப்போதுமே. பிஜேபின்னு அதே தான். யார் வந்தாலும் பிஜேபி டீம். கமலஹாசன் வரும்போது அதான் செஞ்சாங்க. இப்போ பி டீம் எங்கே போயிருக்குன்னு தெரில, அவங்ககிட்ட தான் இருக்குது. சரிங்களா? இது வந்து அவர்களுடைய அவங்க வந்து தமிழ்நாடை வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டில் சாதனையே கிடையாது மேடம். 1000 ரூபா கொடுத்தேன், பிங்க் பஸ் விட்டேன், அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், இவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமே தவிர தரமான ஒரு சாதனைகள்னு அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியாமல் கடந்த பல தேர்தலை பிஜேபியை காட்டி தான் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அந்த கேவலமான அரசியலை தான் இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவ். எங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே சமதூரத்தில் வச்சு வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லா கட்சியையும் சமதூரத்தில் வச்சு தனித்து வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே அவங்க நரேட்டிவ்லாம் செட் பண்ண முடியாது அவங்க. ஆனால் யார் வந்தாலும் இவங்க வந்து பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய வாடிக்கை ஆகிப்போச்சு.
ஏன்னா நாங்கள் தான் பிஜேபிக்கு எதிரான ஆட்கள், ஓட்டெல்லாம் எனக்கு மட்டும் போடுங்க, இதை அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் இனிமேல் எடுபடாது. கண்டிப்பா. இப்போ இவ்வளோ, அதாவது கரூர் துயர சம்பவம் கடந்து அது விஜய் அவர்கள் எந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் ஏற்பாங்க? ஏன்னா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. இதற்கப்புறம் பிரச்சாரம் எப்படி நடக்கும் அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் விஜய் அவர்கள் எடுப்பாருக்கா சார்? இப்போ வந்து நீதிமன்றங்களே இதில் வந்து தலையிட ஆரம்பித்து ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஓபி ரெடி பண்ணாமல் எந்த அரசியல் கூட்டத்துக்கும் இனிமேல் அனுமதி கூடாது. எஸ்ஓபி ரெடி பண்ணாமல் எந்த அரசியல் கட்சிகளுக்குமே அனுமதி கூடாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி இப்போ அது போய்கிட்டு இருக்கு. எங்களுடைய கருத்தும் அதுதான். எஸ்ஓபி எடுத்துட்டு வாங்க, எல்லாருக்குனாலும் ஸ்டாண்டர்டு அதை கொண்டு வந்தால் மட்டும்தான் இது தீர்வாகும். அதை பொறுத்து எல்லாருடைய கள அரசியலும் மாறுபடும். எல்லாருடைய கள அரசியலும் அப்போ தான் மாறுபடும். ஏன்னா இனிமேல் எப்படி செய்யணுங்கிறத அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பர்மிஷனு அது சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்காக வெயிட்டிங். அவங்க சொல்லட்டும், அந்த சட்டத்தின்படி நாங்கள் நடந்துக்கிறோம். கண்டிப்பா. கரூர் துயர சம்பவம் குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு விஜய் அவர்கள் எவ்வளவு முனைப்பா செயல்படுறாங்க அப்படின்றது குறித்தும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.